வணக்கம் நண்பர்களே. பிரபு சுப்பிரமணியம் ஆஸ்டர் இருந்து இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் பாத்தீங்கன்னா ஷேர்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவில் இந்த ஷேர்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு வீடியோ முன்னாடி நீங்க ஸ்டூடெண்ட் அல்லது பிகினரா இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து லாஸ்ட் வீடியோ வரலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஷேர்ஸை பத்தி உங்களுக்கு வந்து கிளியர் கட் ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல நிறைய லேர்னிங் பீரியட்ல இருப்பீங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ற இந்த வீடியோ தான். ஷேர்ஸை பத்தி கான்செப்ட் வந்து கண்டினியூஸா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை பத்தி பார்க்க வரோம். ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேபிட்டலை பத்தி பார்த்துருவோம். மூலதனம்னா என்ன? மூலதனம்னா நம்ம ஒரு வணிக நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் சொல்றோம் பாத்தீங்களா, அதான் நம்ம வந்து மூலதனம் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் தென் பினான்சியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. நமக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பினான்சியல் கேபிட்டல் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த பினான்சியல் கேபிட்டல்ல இருந்து தான் ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்றாங்க. பங்குகள்னா என்ன? ஆக்சுவலா ஏதாவது ஒரு சம்திங், அதாவது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோ அல்லது ஒரு பொருளையோ ஒரு பொறுப்பையோ நம்ம வந்து இருவருக்கு மேல நம்ம வந்து பிரிச்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு காமன் டேர்ம்ஸ்ல வந்து சொல்லுவோம். இதே நம்ம பினான்சியல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் ஓனர்ஷிப். இந்த பங்குகள்ல பாத்தீங்கன்னா எத்தனை வகை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வகைகள் இருக்கு. அந்த 8 வகைகள்ல வந்து மேஜரா 2 வகைகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ஈக்விட்டி ஷேர்ஸ், இன்னொன்னு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில் வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய பினான்சியல் சோர்சஸ் ஏற்படுத்தி கொடுக்குது. இதே ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் பப்ளிக் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஜெனரல் பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டு செகண்டரி மார்க்கெட்ல வந்து இது ட்ரேட் ஆகும். தென் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க கேட்டீங்கன்னா இந்த ஓட்டிங் ரைட்ஸ் அதாவது ஒரு கம்பெனியுடைய ஜெனரல் பாடி மீட்டிங் அல்லது ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அப்படின்னு நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து உங்களை வந்து கால் பண்ணுவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணத்துக்காக கால் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கம்பெனியுடைய ஓனர்லவா, ஓனருங்கிறதுனாலதான் உங்களுக்கு கால் பண்றாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர் பிக்ஸ் பண்றதப்போ அல்லது ஒரு கம்பெனியுடைய மிகப்பெரிய ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாவோ அப்போ வந்து கம்பல்சரி உங்களை வந்து கால் பண்ணுவாங்க. நீங்க 1 ஓட்டு வச்சிருந்தாலும் 100 ஓட்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கால் வரும். கண்டிப்பா நீங்க போய் அந்த ஜெனரல் பாடி மீட்டிங் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கும் அட்டன் பண்ண முடியும். அதுல அந்த டிசிஷன் மேக்கிங்ல உங்களுடைய பங்குகளும் கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கும். அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தென் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பங்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஓனர்ஷிப் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் ரெண்டையும் பார்த்தாகும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு டெஃபினட்டா பங்கு இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஷேர். இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய டிவிடெண்ட் வந்து பிக்சடு. ஆல்ரெடி ஷேர்ஸ் வாங்கும் போதே இவ்வளவு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவிடெண்டை பத்தி பார்த்துருவோம். டிவிடெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் அல்லது ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பார்ட், அதாவது ஒரு பகுதியை தான் நமக்கு வந்து டிவிடெண்டா கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட் கொடுக்கும்போது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவிடெண்ட் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு அதாவது டிவிடெண்டை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து இதை வந்து வச்சுக்க முடியும். தென் பாத்தீங்கன்னா சப்போஸ் கம்பெனி வந்து திவால் ஆகுது அல்லது பேங்க்ரப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த பேங்க்ரப்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு அசட்டை வித்தாவது, அதாவது கம்பெனியுடைய சொத்துக்களை வித்தாவது இவங்களுக்கு வந்து கொடுத்தாகணும். இதை இதனுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்னு வச்சுக்கலாம். நீங்க எக்காரத்தை கொண்டு லாஸை வந்து நீங்க வந்து ஏத்துக்க மாட்டீங்க. அதாவது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. எந்த வகையிலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து டெஃபினட்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதனாலதான் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும், பை பண்றது பிடிக்கும். ஒரு சிலர் பார்த்தா ரிஸ்க் எடுக்க விருப்பப்படுறவங்க பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா கேபிட்டல், தென் ஷேர்ஸ்,
ஷேர்ஸ்னுடைய வகைகள் 2 வகை மேஜர் வகைகள் வந்து பார்த்துருக்கோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கான்செப்டை பத்தி நிறைய வீடியோஸ் வரும். ஒரு வீடியோ வந்து மிஸ் பண்ணீங்கனாலும் ஸ்கிப் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா கான்செப்ட், அதாவது ஷேர் மார்க்கெட்டுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரியாத போயிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா இந்த வீடியோஸை பாருங்க. நன்றி, வணக்கம்.